ஸ்டடீஸ்ன்னு மட்டும் கிடையாது, ஒரு ரேப்போர்ட் மாதிரி தான் அது. சின்ன ட்ராயிங்காக இருக்கட்டும், என்ன ஸ்கில் இருக்கோ குழந்தைங்களுக்குங்கிறத அதை குழந்தைங்கள்ட்டேருந்தே கேட்டு வாங்கிக்கிறாங்க. நம்ம பேரண்ட் போய் அவங்கள இது பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆல் கிட்ஸ் வில் டூ. அது சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், அவங்க எப்படி பேசுகிறாங்களா இருக்கட்டும், ஹெல்பிங் டெண்டன்சியாக இருக்கட்டும், ஒரு இதை ஷேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே சின்ன வயசுலேருந்து தான் வரும். அது நம்ம குயின் மிராவில் என் பொண்ணுகிட்ட நான் பார்த்தது இவ்வளோ நாளாக டிராஸ்டிக்காக இருந்தது எல்லா விஷயங்களுமே ஒரு சோஷியல் ரிலேஷன்ஷிப்பு வித் அதர் என்விரான்மெண்ட்டுக்கே அது ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன சின்ன விஷயங்களாக தான். ஆனால் தே ஹவ் டன் அ லாட் டு தி ஸ்டூடெண்ட்ஸ். மிஸ்டர் அபிநாத் அண்ட் சுஜாதா மேம் நான் சொல்லணும், டே அண்ட் நைட் ஐ பி சீயிங் தெம் ஹியர். அது அவங்களோட ஒவ்வொரு விஷயங்களுமா இருக்கட்டும், இந்த குழந்தைங்க வெளியில் போனால் எப்படி இருக்க போகிறாங்க, இப்போ உள்ள வேர்ல்டுக்கு எப்படி இருக்க போகிறாங்கங்கிறது தான் சின்ன சின்ன விஷயமா அப்கிரேட் பண்ணிக்கிட்டே வராங்க. எல்கேஜியில் நான் இங்கே வரும்போது 2 ஃப்ளோர் தான் இருந்தது, இப்போ 4 ஃப்ளோர் ஆச்சு. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லவே தேவையில்லை, அது எவ்வளோ டிராஸ்டிக்காக வளர்ந்துருக்குங்கிறது கண்குள்ளே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை தவிர்த்து குழந்தைங்களோட கெரியராக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயம் சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்து தான் சார் செய்வார். இப்போது வெளியில் போகிறதுங்கிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப டஃப்பான காம்படிட்டிவ் வேர்ல்டு. அப்போ அதை மீட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம், எப்படி போகலாங்கிறத சார் ஒவ்வொரு செஷன்லேயுமே ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பேரண்ட்டையும் பேசி அதுக்கு அசஸ்மெண்ட் நடத்தி அது ஒரு பெரிய டாப்பிக்காக தான் போயிட்டுருக்கு. எனிவே தி குயின் மீரான்றது ஒரு சின்ன இது கிடையாது. இட்ஸ் கோயிங் டு பி மோர் அண்ட் பியாண்டு தான் அவர் சொன்ன மாதிரி. நான் ஜாயின் பண்ணும்போது அவர் சொன்னார், ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி தி குளோபல் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி சார் சொன்ன மாதிரி ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி அ குளோபல் சிட்டிசன்ஸ் ஆஃப்டர்வர்ட்ஸ். நான் முதல்ல அட்மிஷன் போடும்போது சுஜாதா மேம் கிட்ட சொன்னேன், நான் அப்ராடில் இருந்தேன், ரியாதில். அப்போது வீட்டுக்குள்ளேயே தான் இருந்த சூழ்நிலை. என் பொண்ணு பேசுவாளான்னு கூட எனக்கு தெரியாது, கொஞ்சமாக தான் இருந்தது. நான் பேச வச்சு மட்டும் காட்டுங்கன்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கி அஸ் அ ப்ரவுட் பேரண்ட் ஆஃப் குயின் மீரா, என் குழந்தை என் பெருமைன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியாக இருக்கட்டும், அவன் பேசுகிற இதுவாக இருக்கட்டும், மைக்கை கொடுத்து இன்றைக்கி என் பொண்ணு மேடையில் பேசுகிறான்னா இட்ஸ் குயின் மீராவோட திறமை தான் சொல்லுவேன் நான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி கிவிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. என் பொண்ணு மோஷிகா, என் குழந்தை என் பெருமை. தேங்க்யூ ஆல்.